விஜய் ரொம்ப திட்டமிட்டு இந்த படத்தை நகர்த்தினார். இந்த படம் வந்து தன்னுடைய எலெக்ஷனுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஆயுதமாக இருக்கும், ஒரு பிரச்சாரமாக இந்த படம் இருக்கும்னு விஜய் நம்பினார். முழுக்க முழுக்க வாக்காளர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு, பெண் வாக்காளர்களை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு, தன்னோட இளைஞர்களை தன்னோட ரசிகர்களை கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த படம் ஒண்ணுமே போதும். நான் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் செய்ய வேண்டிய வேலையை 100 மடங்கு இந்த படம் பார்த்துரும். எல்லா மாவட்டங்களுக்கு நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா மாவட்டங்களும் இந்த படம் போயிடும், எல்லா மூளை முடுக்கும் போயிடும். கொஞ்ச நாள் ஓடிடி ரிலீஸ் ஆகும், கொஞ்ச நாள் சேட்டலைட்ல வரும். இது ஒண்ணுமே போதும். தேர்தலை இதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாங்கிறதா விஜயுடைய கணக்கு. அதனாலதான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை, இன்னும் சொல்ல போனா மே மாசமே ரேப் அப் ஆன படத்தை ரொம்ப தள்ளி 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 இவங்க என்ன பண்ணாங்க, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றது கூட இவங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கிறதுனா நம்ம ஸ்டண்ட் அடிக்கலாம், நம்ம வேகமாக போய் இந்த சிபிஎஃப்சி கொடுத்து இதுக்கான தணிக்கை சான்றிதழ் வாங்குறதை விட ரொம்ப கடைசி நேரத்துல இதை கொடுத்து அதில் ஸ்டண்ட் அடிக்கலாம்னு பிளான் பண்ணி ஸ்டண்ட் அடிச்சாங்க. ஆனா அந்த ஸ்டண்ட் வந்து பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா சிபிஎஃப்சி ஒரு ஸ்கெட்ச் போட்டது உங்களுக்கு தெரியாது. சிபிஎஃப்சி என்ன ஸ்கெட்ச் போட்டாங்க, நீ கொண்டு வந்தீங்கன்னா உன் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்,